முத்து மனோஜ் ரோஹிணி ரெண்டு பேரையும் பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த ஷோரூமுக்கு இனிமேல் நீங்கள் ஓனர் கிடையாது, அப்பா தான் ஓனர். ஏன்னா அப்பா கிட்டேருந்து ஆட்டையை போட்ட பணத்தில் தான் நீங்கள் இந்த ஷோரூம் ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இனிமேல் அப்பா தான் ஓனர். அப்பா தான் அந்த ஷோரூமுக்கு ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது அப்பாவோட பிள்ளைங்க 3 பேர்த்துக்குமே அந்த ஷோரூமில் சம பங்கு உண்டு. குறிப்பாக அந்த ஷோரூமில் எனக்கு அதிகமாக அதிகாரம் உண்டு. ஏன்னு கேட்குறீங்களா? அந்த பணமே எனக்கு வர வேண்டிய பணம். அந்த பணத்தை தான் ஆட்டையை போட்டு போயிட்டு நீங்கள் ஷோரூம் ஆரம்பித்து வச்சுருக்கீங்க. அதனால் அந்த ஷோரூமுக்கு நான் எப்போ வேணாலும் வருவேன், என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட ரோஹிணியும் மனோஜும் திருன்னு முழிச்சிட்ருக்காங்க. நீ சொல்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. நாங்கள் அந்த 27 லட்ச ரூபாயை அப்பா கிட்ட திரும்ப சீக்கிரமாகவே கொடுத்துருவேன் அப்படின்ட்டு மனோஜ் சொல்கிறாரு. 27 லட்சம் இல்லை தம்பி, 30 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா வட்டி, அதையும் சேர்த்து இன்றைக்கே கொடுக்கணும். இன்றைக்கே கொடுத்தாக்கா நீ சொல்கிற மாதிரி அந்த ஷோரூம் உனக்கு சொந்தம். அப்படி கொடுக்கலைனாக்கா நான் சொன்ன மாதிரி நம்ம 3 பேர்த்துக்கும் அந்த ஷோரூம் சொந்தம். அது மட்டும் இல்லை, அந்த ஷோரூமில் எனக்கு கீழே நீ வேலை பார்க்குற மாதிரி ஆகிப்போயிடும், பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட மனோஜ் ரோஹிணி ரெண்டு பேருமே பதட்டம் அடிக்கிறாங்க.